T20 உலக கோப்பையில் இந்தியாவுக்கு ஆப்பு வைக்க ஐசிசி திட்டம் தீட்டியுள்ளதா? இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் போட்டி முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட சம்பவம் இந்த கேள்வியை தான் எழுப்பி வந்தது. ஆனால் தற்போது அதுவே இந்தியாவுக்கு கோப்பையை எளிதாக வெல்ல வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. வழக்கமாக சூப்பர் 8 சுற்றில் A1 வெர்சஸ் B1 மாதிரியான ஃபார்மட்டில் தான் போட்டிகள் நிர்ணயிக்கப்படும். அதாவது ஒவ்வொரு குரூப்பிலும் எந்த அணிகள் எந்த இடத்தை பிடிக்கிறதோ அதை வைத்து சூப்பர் 8 சுற்று நடந்து வந்தது. ஆனால் இந்த முறை இந்த அணிதான் A1, அந்த அணிதான் B1 என T20 உலக கோப்பை தொடர் தொடங்குவதற்கு முன்னதாகவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இதற்கு முக்கிய காரணம் தோனி போன்ற கேப்டன்கள் என்றும் கூறலாம். ஏனென்றால் வேறு குரூப்பில் எந்த அணி முதல் 2 இடங்களை பிடிக்கிறது, அதில் எந்த அணி முதலிடத்தை பிடித்தால் சூப்பர் 8 சுலபமாக வெற்றி காணலாம், எந்த அணி கடினமாக இருக்கும் என தோனி போன்ற சில கேப்டன்கள் உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ற வகையில் சொந்த அணியின் வெற்றி தோல்விகளையே மாற்றுவார்கள். உதாரணத்திற்கு ஏ குரூப்பில் இந்திய அணி முதலிடத்தை பிடிக்கிறது என்றால் மற்ற 3 குரூப்களில் உள்ள 3 அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மோத விடுவார்கள். ஒருவேளை 2வது இடத்தை பிடித்தால் வேறு 3 அணிகளுடன் விளையாட வேண்டியிருக்கும். எனவே எதிரில் வரப்போவதில் எந்த செட் அணிகள் சற்று சுலபமானதாக உள்ளதோ அதற்கேற்றவாறு கேப்டன்கள் தந்திரம் செய்வார்கள். இதனை முறியடிக்கத்தான் எந்த அணி A1 எந்த அணி A2 என்பதை முன்கூட்டியே ஐசிசி முடிவு செய்துவிட்டது. அதற்கு பெயர்தான் ஐசிசி சீடிங் என சொல்வார்கள். தற்போது இருக்கும் 4 குரூப்புகளின் படி இந்தியா A1 மற்றும் பாகிஸ்தான் A2 ஆகும். ஒருவேளை இந்தியா 2வது இடத்தை பிடித்தாலும் A1 ஆகவே கருதப்படும். A2 என நிர்ணயிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் அணி குரூப் சுற்றிலேயே வெளியேறிவிட்டால் மட்டும் எந்த அணி 2வது இடத்தை பிடிக்கிறதோ அந்த அணிக்கு A2 அந்தஸ்து கொடுக்கப்படும். மற்ற 3 குரூப்புகளிலும் இதே நிலைமைதான். மொத்தத்தில் குரூப் சுற்றுகளில் தகுதி பெற்றுவிட்டால் மட்டுமே போதுமானது. எந்த இடத்தை பிடிக்கிறோம் என்பது முக்கியமே இல்லை. அதன் அடிப்படையில் தான் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி மோத உள்ளன. சரி, எதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அணிதான் A1 B1 என நிர்ணயிக்கப்படுகிறது என்ற கேள்வி அனைவருக்கும் எழலாம். அதற்கு நாம் 2007ஆம் ஆண்டை திரும்பி பார்க்க வேண்டும். ஐசிசி சீடிங் என்பது T20 உலக கோப்பைக்கு ஒன்றும் புதிது கிடையாது. ஏற்கனவே 2007ஆம் ஆண்டு T20 உலக கோப்பை அறிமுகப்பட்டதில் இருந்து தொடர்ச்சியாக 4 சீசன்களில் இந்த நடைமுறை மட்டுமே இருந்தது. உலக கோப்பை நடக்கும் ஆண்டில் T20 கிரிக்கெட்டிற்கான தரவரிசை பட்டியலில் எந்த அணி எந்த இடத்தை பிடித்துள்ளது என்பதை பொறுத்தே சூப்பர் 8 சுற்றில் குரூப் ஒதுக்கப்பட்டது. அதைத்தான் தற்போது மீண்டும் கையில் எடுத்துள்ளது ஐசிசி. இந்த நடைமுறையால் இந்திய அணிக்கு சிரமத்தை கொடுக்க நினைத்த ஐசிசிக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. ஏனென்றால் அந்த நடைமுறையே தற்போது இந்தியாவின் கனவு கோப்பையை இன்னும் எளிதாக்கியுள்ளது. சூப்பர் 8 சுற்றுகளில் ஐசிசி சீடிங்ஸின் படி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இலங்கை அணிகளுடன் இந்திய அணி மோதவிருந்தது. 3 போட்டிகளில் 2இல் வெற்றி கண்டால்தான் அரையிறுதி வெல்ல முடியும் என்ற சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஆகவே ஆகாத ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அணிகளுடன் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இங்குதான் ஐசிசிக்கே ட்விஸ்ட் நடந்திருக்கிறது. நியூசிலாந்து அணி தகுதி பெற தவறிவிட்டதா அந்த இடத்துக்கு ஆப்கானிஸ்தான் அணி வந்துள்ளது. அதே போல இலங்கை அணி வெளியேறிவிட்டதால் அந்த இடத்திற்கு நெதர்லாந்து அல்லது வங்கதேச அணிகள் தான் வர உள்ளன. ஆஸ்திரேலியாவிடம் தோற்றால் கூட இந்திய அணிக்கு மற்ற 2 போட்டிகளுமே சிறிய அணிகளுடன் தான் அமைந்துள்ளன. எனவே சுலபமாக அரையிறுதிக்கு சென்று விடலாம். எது எப்படியோ அரையிறுதி போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா அணிகள் வந்தாலும் இந்தியாவுக்கு சிக்கல் தான். ஏனென்றால் இந்தியாவுக்கு பலமுறை தென்னாப்பிரிக்கா அதிர்ச்சி கொடுத்துள்ளது. அதே போல சொந்த மண்ணில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்துவது சாதாரண காரியம் அல்ல. சூப்பர் 8 சுற்றுகளிலேயே நியூசிலாந்து அணியை ஓட விரட்டியது. இதையெல்லாம் கடந்து இந்தியா கோப்பையை ஏந்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.